வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டெலிகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் வந்து என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகேங்களா, அதனால் அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருந்தோம். ஓகேவா, அதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் இருந்தது நிறைய பேருக்கு. ஏன்னா செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மார்க்கெட்டை எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த 23,000 புள்ளி வந்ததுமே அந்த இடத்துல வந்து 23,000 சஸ்டெயின் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கஷ்டப்பட்டுச்சு. அதே சமயம் அதை தாண்டி கீழே இறங்குறதுக்கும் வந்து அலோவ் பண்ணல. அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருந்தது. ஓகேவா, அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் மணி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா அந்த செல் ஆன் ரைஸ் வந்து அதோட முடிஞ்சு போச்சுன்னு ஒரு டவுட் இருந்தது எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டை தான் ஸ்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி காமிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்லி பியரிஷ் கிரிப்பு வந்து இன்றைக்கி நல்லா க்ளீனாக தெரியுது. இன்றைக்கான கேண்டில் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில். இன்றைக்கி கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில். ஓகே, செல்லிங் ப்ரெஷர்னால் தெரியும் இல்லையா, ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும், இல்லைனா 1-2 புள்ளிகள் தான் வந்து வித்தியாசம் இருக்கும். ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் அங்கேருந்து இறங்கிட்டே தான் வரும். அதே மாதிரி முடியும் பொழுது பார்த்திங்கன்னா க்ளோஸும் லோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பைலேயே இருக்கும், இல்லைனா ஒரே ப்ரைஸாக இருக்கும். இன்னும் க்ளோஸ் ஆகலை மார்க்கெட், பட் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரை வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, தொடர்ந்து இறங்கிட்டு வருது. ரெண்டாவது, எல்லோரும் ஹோப்ஃபுல்லாக இருந்தாங்க. 5 days பீஸ் ஸ்டாக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டார் ட்ரம்ப்பு. அது விட்டோன்னே எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, பீஸ்க்கு போயிடும் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்களா உடனே என்ன கொடுத்துட்டாரு, இன்னும் 10 days வந்து நாங்கள் எனர்ஜி அட்டாக் பண்ணிடுவோம், 10 days தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இன்னும் 10 நாள் கழிச்சு எனர்ஜியை அட்டாக் பண்ண போகிறாங்க ஈரானில் அப்படின்றத வந்து ட்ரம்ப் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. லேட்டஸ்ட்டு டேட்டா அதுதான். இன்னும் 10 days வந்து டைம் கொடுப்போம், அப்படி இல்லைனா ஈரானுடைய எனர்ஜி அட்டாக் பண்ணுவோம். ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய எனர்ஜி அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களோட எனர்ஜி ஃபீல்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் எனர்ஜி ஃபீல்டு அட்டாக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் வர்றது கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் பவரில் கூட வந்து நமக்கு பிரச்சனை வரலாம், பவர் கிடைக்காம போகலாம். அணு உலைகள் தாக்கப்பட்டால் நம்ம வந்து ஏதாவது ஒரு சைடு சேர்ந்து தான் ஆகணும். நமக்கும் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படலாம். முக்கியமாக இன்டர்நெட்டில் தான் கை வைக்கிறாங்க. இன்டர்நெட் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். அது பெருசாச்சுன்னா 10 நாள் கூட ஆகலாம். அதனால் எல்லாருமே உங்கள் டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து எஃப்டி வச்சுருந்தீங்கன்னா எஃப்டியோடைய பிரிண்ட் அவுட்டு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அந்த பேங்க் ரிலேட்டடாக அஃபீஷியல் மணி ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வந்து லாக்கர்ஸு, அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதனுடைய கஸ்டமர் அக்கௌண்ட்டு நம்பரு, ஓகே அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் வந்து தெளிவாக பேப்பரில் எழுதி ஃபிசிக்கலாக வச்சுக்கோங்க. எதையும் சிஸ்டமில் வச்சுக்காதீங்க. கேர்ஃபுல். ஓகேவா, ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குறேன் அந்த டேட்டாவை. ஸோ எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அசட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் உங்களுக்கு புரியும். அதனுடைய நம்பர், ஏதாவது அக்கௌண்ட் நம்பரு அந்த மாதிரி இருந்து கஸ்டமர் நம்பர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டத்தை நம்பியோ மொபைல் நம்பியோ இருக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. சரி, இப்போது இது போக இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். வேர்ல்டு மார்க்கெட்டில் தங்கம் விலை இறங்கிக்கிட்டு வருது. ஆனால் இந்திய பங்குச்சந்தையில் வந்து இறங்குறது கம்மியாக தான் இருக்குது. தங்கம் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்க முடியல. ஏன்னா அந்த குளோபல் மார்க்கெட்டில் தங்கம் இறங்குதுன்னா அந்த பெனிஃபிட் நமக்கும் வரணும்ல. நமக்கு அந்த பெனிஃபிட் வரல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டாலர் ஏறிக்கிட்டே வரது தான். நான் ஆல்ரெடி ஒரு 3 நாள் முன்னாடி இதை வந்து வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் $100 கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா $100 முதல்ல வாங்கிட்டு அந்த காசுக்கு போய் தங்கம் வாங்குறீங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது டாலரோட விலை ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே $100 வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பணத்தை அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த $100 வாங்கி அந்த $100 போய் நம்ம தங்கம் வாங்கணும். அப்போது நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு வரனால நமக்கு தங்கத்தோடைய மதிப்பு குறையாத மாதிரியே ஒரு இல்யூஷனில் இருக்கே தவிர உலக சந்தையில் தங்கத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தியாவில் மட்டும்தான் பெரிய அளவில் குறைய மாட்டேங்குது. உலக சந்தையில் 20% குறைஞ்சிச்சுன்னா நமக்கு 10% தான் குறையுது. ஏன்னா மீதி 10% வந்து அந்த டாலருடைய ப்ரைஸ் ஏறுறதுனால அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுது. ஸோ தங்கம் விலை இறங்குறத வந்து முழுவதுமாக இந்திய பங்குச்சந்தையில் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
சப்போஸ் யூஎஸ்க்கு வந்து பிரச்சனை வந்து யூஎஸ் டாலர் இறங்குது அப்படின்னா அப்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ் டாலரை விட்டுட்டு நேராக தங்கத்துக்கு போவாங்க. அப்போ நமக்கு தங்கத்தை வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்பயும் இந்த யூஎஸ் டாலரோட இம்பாக்ட் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இறங்கும் பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட நமக்கு வரமாட்டேங்குது அந்த பெனிஃபிட். பட் டாலர் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லோரும் தங்கத்துக்கு வருவாங்க. அப்போ தங்கம் ஏறும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஓரளவுக்கு ஏறி கொண்டு வந்துடும். ஒரு 20 to 25% சேஞ்சஸோடு நமக்கு வந்து ஏறிடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நபர் கேட்டிருந்தார், சார் உலக சந்தையில் தங்கம் இறங்குது, நமக்கு மட்டும் ஏன் சார் இறங்க மாட்டேங்குது? நமக்கு கம்மியாக தான் இறங்குது. காரணம் என்னென்னா இந்த டாலர் தான். இப்போ மேக்ஸிமம் வந்து உலக பங்குச்சந்தையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது க்ரூட் ஆயில், டாலர், இது 2 தான். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ க்ரூட் ஆயிலுடைய தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட்டில் தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா யூகே ஆயில் 103 ரூபாயை தாண்டி மேலே போய்கிட்டே இருக்குது. முந்தானேத்தும் ஏற்றத்தில் இருந்தது, நேற்றுக்கும் ஏற்றத்தில் இருந்தது. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டே தான் போகுது. இன்றைக்கி 3.4% இப்போ வரைக்கும் ஏறி இருக்குது. அப்போது நமக்கு இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு பியரிஷ் கிரிப்பு வந்து க்ளீனாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது கோல்டு, சில்வரை பொறுத்தளவில் இன்றைக்கி MCXயில் பார்த்தீங்கன்னா 1.93. நான் வந்து டாலருக்கு போயிடுறேன். அமெரிக்க பங்குச்சந்தைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தங்கத்துடைய மதிப்பு வந்து 1.1% மேலே வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. வெள்ளியுடைய மதிப்பும் வந்து 1% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் டாலருடைய மதிப்பு இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தங்கம் வேகமாக ஏற ஆரம்பிக்கும். அதனால் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இப்போலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அக்யூமுலேட் பண்ணலாமான்னு. தங்கம் மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு 10 டேஸில் அவங்க எனர்ஜி அட்டாக்கோ இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட் வந்து நல்ல வேல்யூஷன், லோ வேல்யூஷனுக்கு வரும் பொழுது நம்ம வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு பணம் கையில் வச்சுருக்கணும். சப்போஸ் நம்ம எதிர்பாராத அளவில், நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 14,000 புள்ளிகள் 15,000 புள்ளிகள் நிஃப்டி போகுது அப்படின்னா, ஏன் அந்த 14,000 15,000 புள்ளிகள் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் பர் த எல்லியாட் வேவ் 14,000 புள்ளிகளில் தான் வந்து காமிக்குது கரெக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. 5 வேவ்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கரெக்டிவ் மோடு வருமா? அந்த கரெக்டிவ் வேவுடைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகு கரெக்டிவ் வேவ் வந்து 14,000 புள்ளிகளை தான் வந்து நமக்கு காமிக்குது. ஓகேவா? 14,000 காமிக்குது, அதுக்கும் கீழே காமிக்குது. அதாவது ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். 50% அல்லது 61, இது 2ல் எதை வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 14,000 15,000 புள்ளியை தான் வந்து எல்லியாட் வேவ் அனாலிசிஸ் பண்ணுறவங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட்டாக்லாம், எனர்ஜி அட்டாக்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் 2,000 புள்ளிலாம் பெரிய மேட்டரே இல்லை. 1,500 புள்ளி டவுன் ஆகிட்டு அன்றைக்கி மார்க்கெட் சர்க்யூட் லிமிட்டில் முடிஞ்சிடும். அடுத்த நாள் ஒரு 1000 புள்ளி இறக்கிட்டு சர்க்யூட் லிமிட்டில் முடிச்சிடுவாங்க. டக்குன்னு 4,000 புள்ளி இறக்கி விட்ருவாங்க. 20,000லேருந்து 15,000 புள்ளிலாம் பெரிய விஷயமே கிடையாது மார்க்கெட்டுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். ஒரு மாதம் மார்க்கெட் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக மட்டும் உட்காந்துருங்க, ஃப்ரீயாக உட்காந்துருங்க. ஏதோ நடக்கட்டும், நம்ம வந்து நல்ல ப்ரைஸ் குறையும் பொழுது தங்கம், வெள்ளி, பங்குச்சந்தை எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது பிட்காயினை பொறுத்தவரை பிட்காயினும் தொடர்ந்து வந்து இறங்கிட்டே இருக்குது. $70,000 சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது. இப்போ 70,000 உடச்சி $67,000 வந்துருச்சு பிட்காயின். செம்ம டவுனு பிட்காயின்லாம் தர மட்டத்துக்கு வந்திருக்கு. இன்னும் 25,000 வரைக்கும் போகுன்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அனலிஸ்ட் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஸோ கோல்டு வந்து இன்றைக்கி பெரிய அளவில் உலக சந்தையில் இறங்கலை, சில்வரும் இறங்கலை. ஆனால் க்ரூட் ஆயில் காட்டுத்தனமாக ஏறுது. அதுக்கேற்ற மாதிரி USD INR வரலாறு காணாத வீழ்ச்சி. இந்திய ரூபாய் 94.75க்கு போயிட்டாங்க. USD INR பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 94.79க்கு போயிடுச்சு. உச்சத்தில் இருக்குது யூஎஸ் டாலருடைய ப்ரைஸு. ஓகே, நம்ம வந்து $94.79 கொடுத்தா தான் ஒரு டாலரை வாங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டாலரை வச்சு நம்ம தங்கத்தை வாங்குறதுக்கு, அதனால தான் நமக்கு வந்து தங்கத்தோட விலை குறையாத மாதிரியே தெரியுது. புரியுதுங்களா? சரி, இப்போது இது இல்லாமல் வந்து இப்போ இன்றைய பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா நிஃப்டி 456 புள்ளிகள் இப்போ வரைக்கும் டவுனு. கம்ப்ளீட்லி பியரிஷ் கிரிப் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் தெளிவாக தெரியுது. கேண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டை ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலேயும் ஃபாலிங் நைஃபை நம்ப மாட்டேன், டெட் கேன்ஸ் பவுன்ஸை வந்து நம்ப மாட்டேன். ஓகே, செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் இல்லை, இங்கேருந்து ரெக்கவர் ஆகும்லாம் நினச்சிங்கன்னா யோசித்து பார்த்து முடிவு எடுங்க. ஓகேவா? அதே மாதிரி செக்டார் வைஸ் டேட்டாவில் எந்த செக்டாரும் இன்றைக்கி வந்து ஏறலை, பப்ளிக் செக்டாரை தவிர. அதுவும் வந்து பெருசாலாம் ஏறலை. பயங்கரமாக அடி வாங்கினது பார்த்திங்கன்னா PSU பேங்க் வச்சு செஞ்சுட்டாங்க 3.8%. ரியாலிட்டி செக்டார்லாம் 2.7%. ஆட்டோ செக்டார் முடிச்சு விட்டாங்க. டாடா மோட்டார்ஸ்லாம் காணாமலே போச்சு. எங்கே இருந்தோ எங்கேயோ போயிடுச்சு. எந்த ஸ்டாக்கையும் வந்து ஹோல்டிங்கில் வைக்க முடியல, பயங்கரமாக இறங்குது. பேங்க் நிஃப்டி 1,400 புள்ளிகள் இன்றைக்கி டவுன். 2.6% பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டவுனாக இருக்குது. கம்ப்ளீட்லி பியர்ஸ் கிரிப்பில் இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம விட்டுறணும், மார்க்கெட்டை இறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல வேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ நல்ல சீப்பான வேல்யூஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து முக்கியமான விஷயம், எனர்ஜி அட்டாக் 10 நாளில் நடக்க போகுதுன்னு பண்ண போகிறோன்னு சொல்லி ட்ரம்ப் கெடு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பீஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தனால தான் அந்த 3 நாள் மார்க்கெட் ஏறிச்சு. 5 நாள் முன்னாடி 5 நாள் பீஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 days கொடுத்தாரு, 48 days, அப்புறம் 5 நாளாக மாற்றினார், அப்புறம் 1 monthன்னு சொன்னார், இப்போ 10 days மாற்றிட்டார். கண்ணா பின்னாடி டேட்டாவை மாற்றிட்டே இருக்கார். அதனால் அவரை நம்பிலாம் நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாது. பேசாமல் வெயிட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இறங்கிக்கலாம். 1 மாதம் சும்மா இருந்தால் கூட இருக்கலாம். நீங்கள் கேபிட்டல் ப்ரொடக்ஷனும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டால் ஐ மீன் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்கள் தைரியமாக சொல்லலாம், பேசாமல் இருக்கலாம். முடிஞ்சால் ஏதோ ஒரு 10,000 5,000க்கு ஆப்ஷன் செல்லிங் வேணால் பண்ணலாம். ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாதம் ஒரு 10,000, அடுத்த மாதம் ஒரு 10,000 20,000 போனால் போதுப்பா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பை பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங் வேண்டாம், அது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும், நிறைய கொஞ்சம் தைரியம் வேணும், மார்க்கெட்டில் நிறைய அனுபவம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் போக முடியும். இல்லைனா வந்து நீங்கள் புட் ஆப்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதம் ஒரு 7,000, அடுத்த மாதம் ஒரு 7,000 போனால் போயிட்டு போகுதுன்னு 15,000 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு வருமானம் வரதுக்கு புட் ஆப்ஷன்ஸில். ஓகேவா? அதுவும் வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கணும் கொஞ்சமாவது. ஓகேவா? கோல்டு வந்து நமக்கு வார் ஹெட்ஜிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் கோல்டும் இறங்குச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஓகேவா? அதனால் எப்பயுமே கேஷ் வந்து கையில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் சார் ஐ மீன் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை சார் நான் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன், இறங்க போட்டுக்கிட்டே தான் சார் வரேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவை டிஸ்டர்பே பண்ணல, அது அப்படியே இருக்குது, என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு தில் தைரியமாக யார் போகிறீங்களோ அவங்களும் கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க. வீடியோவை விட கமெண்ட் தான் வந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் எல்லாருமே கரண்ட்லி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, மார்க்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டுறாதீங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க? ட்ரம்ப் வந்து நிறுத்த மாட்டார், இல்லை ஈரான் வந்து ஜெயிக்கும், இல்லை யூஎஸ் ஜெயிக்கும், இல்லை இன்னும் மார்க்கெட்டு 10,000 புள்ளிகள் போகலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி. இல்லை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, கேபிட்டல் ப்ரொடக்ஷனா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இல்லை நான் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலை, என்ன கண்டிஷன் இருக்கீங்கன்றதை தெளிவாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் வந்து கேபிட்டல் ப்ரொடக்ஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எதில் இருக்கீங்கன்றது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஃபுல் பியர் ஸ்கிப்பு. 3 விஷயம் சொல்லிட்டேன். கோல்டு ஏன் நமக்கு அதிகமாக இறங்கலைன்னா US டாலரோட வேலை, அதனால் நமக்கு கோல்டு வந்து பெரிய லெவலில் இறங்கலை. பட் இருந்தாலும் நமக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது கோல்டு பையிங்க்கு. அதே மாதிரி வார் வந்து நிற்கிற மாதிரி தெரியல, எனர்ஜி அட்டாக் பண்ணாங்கன்னா பெரிய லெவல் ஆகும். அதனால் நம்ம செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டை வந்து ஹோப்ஃபுல்லி பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். இது இல்லாமல் ஃபர்தராக வரக்கூடிய எல்லா தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். இன்னும் 2 நாள் லீவ் இருக்குது. இப்போது 2 நாள் லீவில் யார் அடிக்க போகிறாங்கன்றது தெரியல. பெட்ரோலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, கேஸ் கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்திக்கோங்க. ஜென்ரலான விஷயம், எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா ரெசார்ட்டு போய் ஸ்டே பண்ணுறதுலாம் இந்த 2 நாளில் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திருப்பி லாக்டவுன் மாதிரி எங்கேயும் வெளியே போக முடியாமல் பண்ணிட்டு போகிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு சரியான தருணம் இது. மார்க்கெட் டவுனில் போகும்போது தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தயவுசெய்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது வந்து இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அல்லது இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட்டே இல்லைனா என்னோடய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி இமீடியட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இறங்குச்சு அடுத்த மாதம்லாம் அப்படின்னா டக்குன்னு பணத்தை உள்ளே போடுற மாதிரி நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ உட்காந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தடவிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே 7 நாளில் வந்து மார்க்கெட் வேகமாக மேலே போயிடும். இப்போ 10 நாளில் டக்குன்னு வி ஷேப் ரெக்கவரிலாம் நடக்கும். அதனால் வந்து ரெடியாக இருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.